குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கிலிருந்து கொஷின் வராத எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ இருக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லேருந்து நீங்கள் எந்த போஸ்ட்டு, ஸ்டாஃப் நர்ஸு, நர்சிங் ஆஃபீஸர், நர்சிங் சூப்பரண்டன்ட்டு, இந்த மாதிரி என்ன போஸ்ட்டாக இருந்தாலும், ஈவன் டாக்டர்ஸ் எக்ஸாமுக்கும் கூட இதிலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படியாப்பட்ட இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம பயோமெடிக்கல் வேஸ்டேஜில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, எந்தெந்த திங்ஸை வந்து எந்த பேக்கில் வந்து போடணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து செக்ரிகேஷன் இதில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து பிரித்து போடுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு அடுத்தடுத்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 கேட்டகரியாக வந்து ஒன்று பிரிக்கிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒன்று போடுவோம். ஸோ அதையும் கிட்டத்தட்ட 5 கேட்டகரியாக நம்ம வந்து இது பிரிக்கிறோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த பொருளை எதில் போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோவில் ஜென்ரலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஹியூமன் அண்ட் அனிமல் அனாட்டமிக்கல் வேஸ்ட், அதாவது ஹியூமன் பாடியில் உள்ள டிஷ்யூஸு, அனாட்டமிக்கல் அந்த செல்ஸு, இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோ பேக்கில் தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ எப்படின்னா ஹியூமன் அண்ட் அனிமல் அனாட்டமிக்கல் வேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லோ பேக்கில் வரும். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் கண்டாமினேட்டட் வித் த பிளட். ஸோ எதுலாம் உங்களுக்கு பிளட்டோட கண்டாமினேட் ஆகிருக்கோ அது எல்லாமே, பிளட்டு எதுலாம் சோக் ஆகிருக்கோ, பிளட்டு எதுலாம் பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பேக்கில் தான் போடணும். வேறு எதுலேயுமே போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வேறு எதில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரவங்க உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். பிளட் எதுலெல்லாம் கண்டாமினேட், பிளட் எதுலெல்லாம் பட்டிருக்கோ அது எல்லாமே, இது இல்லாமல் பாடி ஃப்ளூயிட்ஸ் எதுலெல்லாம் பட்டிருக்கோ அது எல்லாமே, லைக் காட்டன் ஸ்வாபு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியலு, பிளாஸ்டர் கேஸ்ட்டு, காஸு, காம்ஜி பேடு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் எதுலெல்லாம் பிளட்டு பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இதில் தான் போடணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் கேப்ஸு, மாஸ்க்கு, காட்டன் கவுனு. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிற கேப்பு, மாஸ்க்கு, கவுனு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் தான் போடணும். எஸ்பெஷலி பிளட் பேக் நீங்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து பிளட் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் பிளட் பேக்ஸை வந்து பிளட்டு வர அந்த பிளட் பேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லோவில் தான் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டர் அண்டு சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸு. ஸோ இதில் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக்கை வந்து எஸ்பெஷலி நீங்கள் எல்லோ பேக்கில் தான் போடணும். இது இல்லாமல் அந்த வேக்யூம் டைனர், அது தென் வயால்ஸு கண்டெய்னிங் பிளட். ஸோ எந்தெந்த இதில் உங்களுக்கு வந்து அந்த வேக்கம் கண்டெய்னரில் எதுலலாம் உங்களுக்கு வந்து பிளட் இருக்கோ அதை வந்து இதில் போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டட் லினன். ஸோ லினனு, மேட்ரஸஸ், ப்ரீட்ரீட்டட் லெபார்ட்ரி வேஸ்ட்டு அண்ட் கெமிக்கல் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பேக்கில் தான் போடணும்னு சொல்கிறாங்க. எதாவது டிஸ்கார்டட் லினன், ஸோ லினனு, மேட்ரஸஸ்ஸு, ப்ரீட்ரீட்டட் லெபார்ட்ரி வேஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி ட்ரீட் பண்ணி வச்சுருக்கிறது லெபார்ட்ரி வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து ப்ரீட்ரீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது ப்ரீட்ரீட் பண்ண லெபார்ட்ரி வேஸ்ட்டு, லேப்லேருந்து வர அந்த வேஸ்ட்டு அண்ட் கெமிக்கல் வேஸ்ட்டை வந்து எல்லோ பேக்கில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஸோ ரெட்டில் வந்து நம்ம என்னென்ன போடுவோம், யூஸ்வலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பிளாஸ்டிக் டியூப்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெட்டில் தான் போடுவோம். அதை தாண்டி நம்ம என்னென்ன போடணும்னு பாருங்கள். ஐவி செட்டு, ஐவி பாட்டில்ஸு, ஈடி டியூப், அதான் பிளாஸ்டிக் டியூப்ஸ் எல்லாமே, ரைல்ஸ் டியூப்பு, கெத்திட்ரு, இது எல்லாமே. தென் பிளாஸ்டிக் சிரிஞ்சு வித்தவுட் நீடில், இதை வந்து போடணும். வித் நீடில் போடக்கூடாது. நீடில் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒயிட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும். வித்தவுட் கேப் இல்லாமல் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும். இது இல்லாமல் O2 மாஸ்க்கு, அதுவும் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால அது. தென் பிளாஸ்டிக் ஏப்ரான், இதை வந்து நீங்கள் ரெட்டில் தான் போடணும். இது இல்லாமல் க்ளவ்வை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம க்ளவ் எப்போதுமே கன்ஃபியூஷன் ஆகும். க்ளவ்னு வந்ததுனாவே நீங்கள் ரெட்டில் தான் போடணும், நல்லா வச்சுக்கோங்க க்ளவுஸு. தென் இது வேக்கம் கண்டெய்னரு, வயால்ஸு, இதெல்லாம் பிளட் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதில் போடணும் அப்படின்னா ரெட்டில் போடணும். இதுவே பிளட் கண்டெய்னிங் அப்படின்னு இருந்ததுன்னா, பிளட்டோடு சேர்ந்துருந்ததுன்னா அதை வந்து எல்லோவில் போடணும். இது இல்லாமல் டயக்னோஸ்டிக் யூஸ் பண்ணுற கிட்ஸ், டயக்னோஸ்டிக் ப்ராசஸ்க்கு
இப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் போடணும். எலைசா பிளேட்ஸு, வேஸ்ட்டு பிப்பர்ஸ் டிப்பு, இதெல்லாமே பிளாஸ்டிக்கில் வரும். தென் பிளாஸ்டிக் பிப்பர்ஸு, தென் அப் அண்ட் ஆஃப் டியூப்ஸு, ரப்பர் ஷீட்ஸு, ட்ரெயின்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் வருது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ. இந்த ப்ளூவில் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரோக்கன் அண்ட் அன்புரோக்கன் கிளாஸ்வேர்ஸ், வயாலு, தென் ஆம்பியூலு, இதெல்லாம் உடைச்சிருந்தாலும் சரி, உடையாமல் இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் போட்டுடணும். எதில் போடணும்? ப்ளூவில் போடணும். கிளாஸ் பாட்டில்ஸு, டெஸ்ட் டியூப்ஸு, ஸ்லைட்ஸு, இதெல்லாமே கண்ணாடி பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தாலும் உடையாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளூவில் தான் போடணும். ஆம்பியூல்ஸ் கண்டெய்னிங் டிஸ்கார்டட் மெடிசின். ஸோ ஆம்பியூல் மெடிசினோடு இருந்தாலும் சரி, மெடிசின் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதில் வந்து எதில் போடணுன்னா ப்ளூவில் தான் போடணும். ஸோ ப்ளூவில் வந்து போட்டுட்டு எக்ஸப்ட் சைட்டோடாக்சிக் ட்ரக்கை மட்டும் நம்ம வந்து எல்லோட போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மெட்டாலிக் பாடி இம்ப்ளான்ட். ஸோ பாடியில் வைக்கிற இந்த ஆர்த்தோ சர்ஜரி, நியூரோ சர்ஜரிலாம் பண்ணுற அந்த இம்ப்ளான்ட் வந்து இருந்தது, மெட்டலில் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து எல்லோவில் தான் போடணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணாடி பாட்டில்ஸு, இம்ப்ளான்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூவில் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூவில் தான் நீங்கள் வந்து இந்த மெட்டலு, ஆம்பியூல்ஸு, வயால்ஸ் இது எல்லாத்தையும் ப்ளூவில் போடணும். ஒயிட்டில் பாருங்கள் ஷார்ப் நீடில்ஸு. ஸோ ஷார்ப்பாக எதெல்லாம் இருக்கும், நீடில்ஸு, லான்செட் நீடிலு, சர்ஜிக்கல் பிளேடு, மெட்டல் ஷார்ப்ஸ், அதாவது மெட்டலில் இருக்க என்னென்ன ஷார்ப்ஸாக இருக்குதோ அது எல்லாமே வந்து ஒயிட் கண்டெய்னரில் தான் போடணும். நீங்கள் பிளாஸ்டிக் சிரிஞ்சஸ் வித் ஃபிக்ஸ்டு நீடில், அதாவது அதுலேயே வந்து நீடிலோட ஒரு சில சிரிஞ்சஸ்லாம் வரும். இந்த இன்சுலின் சிரிஞ்சஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாரின் சிரிஞ்சு, இந்த மாதிரிலாம் வந்து ப்ரீஃபில்டு சிரிஞ்சாக வரும். அது வந்து நீடில் அட்டாச்சாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் தான் போகணும். வித்தவுட் கேப் வந்து இதில் நீங்கள் ஒயிட் கண்டெய்னரில் வந்து போடணும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜென்ரல் வேஸ்ட்டு க்ரீன் ஆர் பிளாக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்ட் வருது. ஸோ ஆல் கவர்ஸ் அண்ட் ரேப்பர்ஸ், ஐவி செட்டோட கவராக இருக்கட்டும், வேறு என்னென்ன கவர்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் இதில் போடணும். கிச்சன் வேஸ்ட்டு, ஃபுட் மெட்டீரியல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் அப்படி இல்லைனா பிளாக்கில் போடணும். காஃபி கப்ஸு, பேப்பர்ஸு, எம்டி பாக்ஸஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வருதுன்னா க்ரீனில் வருது. ஸோ இதுதான் பயோமெடிக்கல் வேஸ்டேஜ். இதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 கொஷின் அப்படி இல்லைனா 4 கொஷின் கூட நீங்கள் இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு 4-5 கொஷின் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இதை வந்து நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தது இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கு, இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.